ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் எழுதின 2024 எக்ஸாம் எழுதின எக்ஸாமினர் ரீடர் பெயிலிஃப்கான கட் ஆஃப் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க் எவ்வளோ அப்படின்றதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம கட் ஆஃப் பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க. ஆஃபீஸர்ஸஸ், மசால்ஜி, வாட்ச்மேன் இவங்களுக்கான கட் ஆஃப் ஒவ்வொரு மாவட்டங்களுக்குமே நம்ம தனித்தனியாக நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பெயிலிஃபு, ரீடர் இவங்களுக்கெல்லாம் நான் இன்னும் வீடியோ போடலை. அதுக்காக தான் எல்லாருமே நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்காக தாங்க இந்த வீடியோ போடுறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 2 மாதம் ஆகுது. நமக்கு இன்னும் ரிசல்ட் வரலை. அதை எக்ஸாமினர், ரீடர் இவங்கெல்லாம் பெயிலிஃப் இவங்கெல்லாம் நம்ம கிட்டத்தட்ட 2 மாதத்துக்கு மேலேயே ஆச்சு. தீபாவளிக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே அவங்க எக்ஸாம் எழுதி ஆன்சருக்கு எல்லாமே வந்துருச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அதில் தமிழில் நிறைய பேர் அதிக மார்க் எடுத்திருந்தாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஜென்ரல் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய எல்லா கொஷின்ஸுமே ஈஸியாக தான் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 4 மாணவர்கள் நிறையவே எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதனாலேயே எல்லாருக்குமே கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா குரூப் 4 மாணவர்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டு அவங்களுக்கு சீக்கிரமே கவுன்சிலிங்க்கு கூப்பிட போகிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு அவங்க மேக்ஸிமம் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு அட்டன் தான் பண்ணி பார்க்குறாங்க. மற்றபடி நிறைய பேர் இதில் இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டாங்க. இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதினவங்க இதுக்காகவே படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் முழுக்க முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. சரி, இப்போ வாங்க நம்ம கட் ஆஃப் பற்றி பார்த்துடலாம். இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ இருக்குங்க. இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் குறைஞ்சி 1:5 அந்த மாதிரி ப்ராசஸில் தான் நெக்ஸ்ட்டு கூப்பிடுவாங்க. 1:5 இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. ப்ளஸ் 1:3 நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இதுலேயும் நம்ம கட் ஆஃப்லேயே பாதி பேரை நமக்கு ஃபில்டர் பண்ணிவிடுவாங்க. இப்போ எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம கன்ஃபார்மாக நமக்கு கிடைக்கும், நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். எவ்வளோ மார்க் இருந்தால் நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை, நெக்ஸ்ட்டு வேறு எதுனா எக்ஸாமுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரையாரிட்டி கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ப்ரையாரிட்டி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்மியான மார்க் எடுத்ததுனால இந்த ப்ரையாரிட்டியை வச்சு நிறைய பேர் உள்ளே போவாங்க. சில பேருக்கு அந்த ப்ரையாரிட்டி இல்லாத இருக்குது. ப்ரையாரிட்டி இல்லாதவங்க நீங்கள் ஜென்ரல் கேட்டகரி, பிசி, எம்பிசி நான் ஜென்ஸு, எனக்கு எந்த வித ப்ரையாரிட்டியும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு 150க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும். கன்ஃபார்மாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். இதே எனக்கு ப்ரையாரிட்டியே இல்லை, ஆனால் எனக்கு டோட்டல் மார்க் பார்த்திங்கன்னா 120, 130 அந்த மாதிரி தான் வருது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வெயிட் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணாலும் ஏன்னா ப்ரையாரிட்டி இல்லைன்ற பட்சத்தில் கிடைக்கிறது சான்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு வேறு எதனா எக்ஸாமுக்கு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இதே நீங்கள் ஒரு 150 எடுத்துருக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ப்ரையாரிட்டி, நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி வச்சுருக்கீங்க. பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியில் நான் ஏதோ ஒரு பிஎஸ்டிஎம் வச்சுருக்கேன். பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு 145 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே நிறைய சான்ஸ் இருக்குது கிடைக்கிறதுக்கு. அதே உங்களுக்கு 140ல் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். இன்டர்வியூ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா மார்க் எடுத்துனீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ஃபில்ட்ரு பண்ணிடுவாங்க. அதாவது 1:3, அதாவது இப்போ ஒரு வேக்கன்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு 3 பேரை தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு நம்மளை ஃபில்ட்ரு பண்ணிடுறாங்க. அதனால் நெக்ஸ்ட் நீங்கள் கட் ஆஃப்குள்ளே பிஎஸ்டிஎம்மோ இல்லை ஜென்ரல் கேட்டகரியில் கட் ஆஃப்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னாலே இன்டர்வியூ நல்ல விதமாக பண்ணாலே நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ரையாரிட்டியை பொறுத்தளவில் நமக்கு இன்டர் காஸ்ட் மேரேஜ், கொரோனாவில் தாய் தந்தை இழந்தவங்க,
அதுக்கப்புறம் விடோவாக இருந்தீங்க நீங்கள் 140 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே நீங்கள் எஸ்சி விமனு விடோ இல்லை எம்பிசி விமனு விடோ பிசி விமனு விடோ இந்த மாதிரி இருக்க பட்சத்தில் நீங்கள் 140 நீங்கள் எடுத்திருந்தாலே வந்து தாராளமாக வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குது. ஆனால் அதுக்கும் கீழே ரொம்ப கீழே நான் 100 மார்க் தான் எடுத்திருக்கேன், 110 மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் வெயிட் பண்ணாதீங்க, கிடைக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு எதனா வந்து ஜாப்க்கு ட்ரை பண்ணலாம். ரொம்ப லோயஸ்ட்டு மார்க்காக வந்து இருந்து கிடைக்காது. நீங்கள் ஒரு 140 ஆனால் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னு வந்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிடச்சிரும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இன்டர்வியூவில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி இன்டர்வியூ நல்ல விதமாக அட்டென்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். கண்டிப்பாக வந்து நம்ம விடோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம் அப்படின்றதுக்காக ரொம்ப வந்து கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் வந்து இன்டர்வியூ வந்து நல்லா அட்டென்ட் பண்ணாலே நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். அதை தவிர்த்து நீங்கள் வந்து அடுத்த ப்ரையாரிட்டி என்னென்னா நம்ம வந்து கொரோனாவில் இறந்தவங்களோட சர்டிஃபிகேட், அப்பா அம்மா இறந்தவங்களோட சர்டிஃபிகேட் அது அந்த மாதிரி எதனா வச்சுருக்கீங்க, இன்டர் கேஸ்ட் மேரேஜ், பிடபிள்யூடி இல்லை எக்ஸ் சர்வீசஸ் இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 140 145க்கு மேலே நீங்கள் எடுத்திருந்தாலும் ஈஸியாக வந்து கிடச்சிருங்க. ஸோ ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனே இல்லை பிடபிள்யூடி அப்படின்னு ஈஸியாக வந்து நமக்கு கிடச்சிரும். அவங்களுமே வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்க. நீங்கள் வந்து ஒரு 142 140க்கு மேலே எடுத்திருந்தாலே இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனே வந்து இருக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கு நிறையவே வந்து சான்ஸ் இருக்குங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஏ பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலே நீங்கள் ஒரு 150 இல்லை 145க்கு மேலே நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து கிடச்சிரும். சர்டிஃபிகேட்லாம் இல்லாதவங்க, இந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்லாம் இல்லாதவங்க இப்போவே வந்து கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு இருந்தது ஆனால் இப்போ வந்து இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம்மாக இருக்கட்டும், வேறு எதனா இன்டர் கேஸ்ட் மேரேஜ் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து இருக்குங்க. நான் அப்ளை பண்ணும்போது வந்து நான் இதை வந்து ஆட் பண்ணியிருந்தேன், பிஎஸ்டிஎம் ஆட் பண்ணியிருந்தேன். ஆனால் வந்து எனக்கு இல்லை, இப்போது நான் இன்டர்வியூ போகும்போது எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே போய் நீங்கள் வந்து டைம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க நமக்கு வந்து டைம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு கீழே அடுத்த மார்க் யார் இருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. அதனால் என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இப்போ நம்ம ஓவராலாக பார்த்தோம்னா ஜென்ரல் கேட்டகரி ப்ரையாரிட்டியே இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 150 அந்த மாதிரி நீங்கள் எடுத்திருந்தாலே இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரையாரிட்டி நம்ம சொன்னதில் நீங்கள் ப்ரையாரிட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக ஓரளவுக்கு கிடச்சிரும். நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஈஸியாக டிக்கெட் வெரிஃபிகேஷன்ஸ் வர போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நம்ம இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டாலே அதுலேயே வந்து இப்போ ஃபைனல் செலெக்ஷன் வந்து வந்துடும். ஃபைனல் செலெக்ஷன் முடிஞ்சதுனாலே நமக்கு ஜஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வெரிஃபை பண்ணுறது தான். மற்றபடி அதுக்கும் மார்க்குக்கும் சம்மந்தம் இருக்காது. நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம்ல அதோட மார்க்கும் ப்ளஸ் நம்மளோட இன்டர்வியூ மார்க் இதுதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டாக வந்து வரும். ஸோ இவ்வளோ தாங்க. நம்ம கமெண்ட்ஸில் வந்து எல்லாருமே கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதனா வீடியோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் அதை பற்றின வீடியோஸ் வந்து போடுவேன். தேங்க்யூ.